தீய சக்திகளால் ஏற்படும் பாதிப்பு மனதை சஞ்சலப்படுத்தும். வீட்டிற்குள் இருப்பவர்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்படும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று பெரியவர்கள் கூறியுள்ளனர். கண் திருஷ்டி கோளாறு இருந்தாலே வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்படுவது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம், கண்திருஷ்டி மற்றும் பிற தீய சக்திகளும் எதிர்மறை சக்திகளும் அழிந்தோட ஒரு எளிய முறை உண்டு. ஒரு வீட்டில் எதிர்மறை அதிர்வுகள் இருந்தால் அந்த வீட்டின் மனசஞ்சலங்கள் அதிகரிக்கும். சிலர் காலையில் நன்றாக இருப்பார்கள், ஆனால் மாலையில் உடலுக்கு என்னவென்றே சொல்ல முடியாத நிலை ஏற்படும். செய்யும் தொழில் வியாபாரத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும். கல்யாணம் மற்றும் சுப நிகழ்வுகள் வீட்டில் நடக்காமல் தள்ளி போய்கொண்டே இருக்கும். ஒருவரின் வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாமல் இருப்பது, அதாவது ஏதோ வேலைக்கு போகிறோம் வருகிறோம் என்று இருப்பது, வாழ்க்கையே உப்பு சப்பில்லாமல் இருக்கும். சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் ஏற்படுத்த சில பரிகாரங்களை செய்ய வேண்டும். கண் திருஷ்டியால் வரும் நோய் பாதிப்பு நீங்க எளிமையான பரிகாரம் பண்ணலாம். எளிமையான இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் சண்டை சச்சரவுகள் நீங்கும், தீய சக்திகளின் பார்வைகள் நீங்கி நல்ல நேர்மறையான சக்திகள் வீட்டிற்குள் அதிகரிக்கும். வெண்கடுகு சாமானியமான பொருள் அல்ல, அது கடவுள் தன்மையை கொண்டது. அது தேவ கணம் ஆகும். மகத நாட்டை ஆண்டு வந்த மயில்வண்ணன் என்ற மன்னன் பெரும் கொடையாளி. மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்து வந்தான். ஆகவே அவனது புகழ் எங்கும் பரவி இருந்தது. அவன் மீது பொறாமை கொண்ட விரோதிகள் அவன் மீது தீய ஏவல்களை ஏவிவிட்டார்கள். அதனால் நாளடைவில் அவனால் எதையும் சரிவர யோசனை செய்ய முடியாமல் தத்தளித்தான். அவன் குடும்பத்திலும் அமைதி குலைந்தது. ஆகவே அவன் தனது ராஜகுருவை அழைத்து தன்னுடைய சங்கடங்களை கூறி அதற்கு பரிகாரம் கேட்டான். ராஜகுருவும் அவனுக்கு ஒரு விசேஷ பூஜையை செய்யுமாறு அறிவுரை செய்தார். அதன்படி ஒரு மண்டலம் பைரவ பெருமானுக்கு வெண்கடுகு, இலாமச்சம்பேர், சந்தனம், அருகு என்னும் நான்கையும் கொண்டு பாத பூஜை செய்த பின் சாம்பிராணியை தூபத்தை ஏற்றி வைத்து அதன் தூபத்தில் வெண்கடுகை போட்டு வீடு முழுவதும் அந்த புகையை காட்டினால் தீய சக்திகள் ஓடிவிடும் என்றும் கூறினார்.